கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 327வது நாள் பதிவு. கலைஞரின் புத்துக்குவியல்கள் சிலவற்றை இன்றைக்கு பார்க்கலாம். உடலில் கரப்பையால் கீறுகிறானே என்று நிலம் கோபிப்பதில்லை, மாறாக மாணிக்க நெல்மணிகளை உழவனுக்கு வழங்குகிறது. தன்னை கண்டந்துண்டமாக வெற்றுகிறானே என்று கரும்பு ஆத்திரப்படுவதில்லை, அப்போது வடிக்கும் கண்ணீரையும் சுவை நீராகவே படிக்கிறது. நெருப்பை போட்டு கொளுத்தி சுடுகிறார்களே என்று செங்கற்பாலை வருந்துவதில்லை, பொங்கற்பானை வருந்துவதில்லை, அதற்கு மாறாக சர்க்கரை பொங்கலை பொங்கி தருகிறது. வானம் சிறு நேரங்களில் இருட்டடிப்பு செய்கின்றது என்று உதயசூரியன் தன்னுடைய கடமையை செய்ய மறுப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. இயற்கையின் இந்த செயல்கள் நமக்கு அறிவுரையாகட்டும். ஏழை எளிய நடுத்தர என்னென்ன மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தர வேண்டும் என்று எப்போதும் முனைப்பாக இருப்பதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் தலையாய கடமை என்று தன்னுடைய கழகத்தை சார்ந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற, மக்கள் பிரதிநிதிகள், உள்ளாட்சி உறுப்பினர்களுக்கு தலைவரிட்ட கட்டளை. ஏழையின் வாழ்வில் எண்ணியல் குறைந்து அவன் புன்னகை பூத்தான் என்று நிம்மதி ஏற்படுகிறவரை எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற மூல மந்திரத்தை கடைபிடித்து செயலாற்றி வருகிறோம். அதுதான் ஆண்டவனுக்கு திருப்தி அளிக்கும் திருப்பணியாகும். திருப்பணி என்பது ஆலயங்களில் உடந்து போன கோபுரத்தை, சீரழிந்து போன மதுசூர்களை, கலையெழுந்து போன கர்ப்ப கிரகங்களை புதுப்பித்து ஜீரணோத்தாரணமும் கும்பாபிஷேகமும் செய்வது மாத்திரமல்ல, இவற்றையும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாட்டிலே உருக்குலைந்து வசதியற்று வாய்ப்புகளை பெற முடியாமல் தவிக்கின்ற மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்தாக வேண்டும். நாமவே, நமக்காகவே, நம்முடைய நாட்டுக்காகவே, நம்முடைய மக்களுக்காகவே நினைப்பதும் சிந்திப்பதும் செயல்படுவதும் தான் பொது வாழ்க்கையினுடைய மிக இன்றியமையாத இலக்கணம். எங்கே இல்லாமை தெரிகிறதோ, எங்கே சிலர் வாழ பலர் வதைபடுகிற நிலை தெரிகிறதோ, எங்கே உழைப்பவன் உருக்குலைந்து உயர்ந்தவன் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு போகின்றானோ, எங்கே வறுமையின் ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறதோ, அங்கெல்லாம் நெருப்புக்கேற்ற பஞ்சுபதி போல் வன்முறையாளருக்கேற்ற வாய்ப்புகள் உருவாகின்றன. அந்த வாய்ப்புகளையே இல்லாமல் ஒழிக்க வேண்டும். அதற்கு படிப்படியாக பரவலான திட்டங்களை தீட்டிக் கொண்டு செயல்பட்டு வருவோம். மலரில் இருக்கிற தேனை வண்டு எப்படி மலரும் நோகாமல் தானும் நோகாமல் இருக்கிறதோ, அப்படி வரி கொடுப்பவர்களுக்கும் நோகாமல் வாங்குபவர்களுக்கும் நோகாமல் வரி விதிக்க வேண்டும் என்பதே எமது கொள்கை என்று வரி கொள்கையை பற்றி அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார் நமது தலைவர் கலைஞர். சமுதாய பணி மிக மிக முக்கிய பணியாகும். அரசியல் முன்னேற்றம் என்று வந்துவிட்டால் மட்டும் போதாது. இவைகளுக்கு முதலில் முன்னேற வேண்டிய துறை சமுதாயத்தை ஆகும். சமுதாய முன்னேற்றம் இல்லாத எந்த முன்னேற்றமும் அஸ்திவாரம் இல்லாத முன்னேற்றங்களே ஆகும். ஒருவனுக்கு கலை உள்ளம் இருந்தால்தான் கருணை உள்ளத்தோடு இரக்க சுபாவத்தோடு பிரச்சனைகளை அணுக முடியும். குடிசைவாசியே என் சொந்தக்காரன், குப்பைமேட்டில் இருப்பவனே என் உறவன், நலிந்தவனே என் நண்பன், தொழிலாளியே என் தோழன், தோட்டிக்கு நான் தொண்டன் என்கிற அந்தத்தையே நான் விரும்புகிறேன். தன்னை தந்தையனும் தன் குழந்தையினை தன் குழந்தையை காக்கும் தாயை போல எங்களை உயிரை தந்தையனும் தமிழ் சமுதாயம் என்கிற குழந்தையை நாங்கள் காப்போம். சாவிற்கு விடுகிற ஆற்றல் எனக்கு இருக்குமானால் கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் துன்பமில்லா வாழ்வை பெறுவார்கள் என்று அந்த கூட்டுவன் உறுதி கூறுவானால் அவர்களை விட்டுவிடு, என்னை மட்டும் எடுத்து செல், நான் தயார் என்றுதான் அந்த சாவிடம் நான் கூறுவேன். நாங்கள் பிறந்ததும் குப்பைமேட்டில் தான், அழிவதும் குப்பைமேட்டில் தான். தமிழ்நாட்டு நலனில் சில பேருக்கு பங்களாக்கள், தமிழ்நாட்டு மக்களில் சில பேருக்கு பங்களாக்கள் இருக்கின்றன. பங்களாக்களுக்கு அழகு தோட்டம் செடி என்று கருதி தோட்டன்சை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தோட்டன்சைலை மருந்துக்கு ஆகாது, குப்பைமேல் நிலைதான் மருந்துக்கு உதவும். பிச்சைக்கார விடுதிகளைத்தான் நான் செல்லும் ஆலயங்களாக கருதுகிறேன். அங்கே இருக்கின்ற தொழுநோய் பிச்சைக்காரர்கள் தான் நான் வணங்கும் கடவுளாக இருக்கிறேன். அவருடைய நோய் தீர்வதை தான் அந்த கடவுளின் வரங்களாக கருதுகிறேன் என்று பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு இல்லம் திறந்தபோது பேசிய வார்த்தைகள். சிறு சிறு வார்த்தைகளாக அப்போது பேசியதை தொகுத்து கொடுத்த முத்துக்குவியல் இது.
புத்தகங்களை இந்த 365 நாட்களுக்குள் ஒன்றிருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன். நாளை அடுத்த பதிவில் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று உரக்க கூறி நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் வைதாரம்.